வாழ்வை குறித்து திட்டமிடுகிற தேவன். எரேமியாவோடு கூட பேசுகிற போது, எரேமியாவுடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிற போது ஆண்டவர் இதைதான் அவனுக்கு உணர்த்தி உணர்த்தி காட்டுகிறார். எரேமியாவோடு பேசும்போது பாருங்க, நீங்க அந்த எரேமியா 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், நான் உன்னை தாயின் கருவிலே உருவாக்கும் முன்பதாகவே உன்னை நான் அறிந்திருந்தேன், உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. ஆனா எரேமியா என்ன பார்க்கிறான்? எரேமியா என்ன சொல்லுகிறான்? சூழல்களை எல்லாம் பார்க்கிறான். ஆண்டவரே, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், நான் சாதாரணமானவன். அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, நான் பயந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, உன்னை அழைத்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை குறித்து என்னுடைய திட்டங்கள் பெரிது. பயம்தான், நெருக்கம்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியங்களை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். நீ நினைக்கிற நினைவுகள் அல்ல. உன் வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உன் தொழில், உன் வியாபாரம், வேலை, படிப்பு எதுவா இருந்தாலும் உன் நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவு, தேவனுடைய திட்டம் வேறு. அந்த பெரிதான திட்டம், பெரிதான நோக்கம், அந்த மேன்மையானவைகளுக்கு நேராக உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அர்ப்பணித்தாக வேண்டும். அதனால எரேமியா கிட்ட சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், கருத்தாய் என்னை தேடுவீர்கள். தேவ சமூகத்தில் வந்து தேவனை தேடுகிற போது இன்றைக்கு இருக்கிற சூழல்கள் எல்லாம் ஒருவேளை எரேமியா யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, என்னை கொண்டு நீர் என்ன செய்ய முடியும்? அவர் சொன்னார், இல்லை இல்லை, உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்குகிற போது. இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. கூடி வந்திருக்கிறவங்களோடு கூட தேவன் பேசுவாராக. இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களோடு கூட தேவன் பேசுவாராக. உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை நீ சரியாய் விளங்கி கொள்ளுகிற போது செய்கிறவைகள் ஒருவேளை அற்பமானவைகளாக இருக்கலாம், ஒருவேளை உன் பிசினஸ், உன் கடை எதுவா இருக்கட்டும், ஒருவேளை சாதாரணமானவைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். ஒரு சூழல்களை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுகிற போது மாத்திரமே தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மோசேயை அழைக்கிற போது மோசேயினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். வனாந்தரத்திலே தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த வனாந்தரம் முழுவதும் அவனுக்கு அறிமுகமான இடம். பார்க்கும் போதெல்லாம் என்ன யோசிச்சிருப்பான் தெரியுமா? அந்த பாறைகளை பார்க்கிற போது அவைகளோடு கூட பழகி விட்டான். வனாந்தரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் அவனுக்கு தெரியும், ஒவ்வொரு செடிகள் அவனுக்கு தெரியும், மரங்கள் அவனுக்கு தெரியும், முச்செடிகள் தெரியும். ஏன் சொன்னா, நித்தமும் அங்கே கடந்து போய் கொண்டு இருக்கிறவன். என்னோடு கூட சரியாய் கவனியுங்கள். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் வியாபாரத்திலே நீ கடந்து போகிற போது இப்படிதான் நீ பார்த்து கொண்டு இருக்க முடியும். இவைகளெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்கிறவைகள், இவைகளெல்லாம் சாதாரணமானவைகள், இவைகள் ஒன்று என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்காது, இவைகள் இப்படித்தான் இருக்கும், இவர்கள் மாறுகிறதில்லை, மாறுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி ஒருவேளை உன் வீட்டை குறித்து நீ யோசிக்கலாம், உன் பிசினஸ் குறித்து யோசிக்கலாம், உன் வேலையை குறித்து யோசிக்கலாம். நீ எவைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒன்றை கவனியுங்கள். எவைகள் மாறாது, எவைகள் உன்னை மாற்ற முடியாது என்று நினைத்தாயோ, அதே வனாந்தரத்திலிருந்து ஒரு முச்செடியிலிருந்து கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஒரு முச்செடி தீப்பிடித்துக் கொள்ளும், ஒரு முச்செடி ஒரு அதிசயங்களை காண்பிக்கும், ஒரு முச்செடி உன்னோடு கூட பேசும், ஒரு முச்செடி உன்னை அழைக்கும். உன் வாழ்க்கை மறுரூபாய் மாறுகிறதற்கான ஒரு இடத்தை கர்த்தர், எந்த இடம் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உனக்கு தருவார்.